இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 21வது நாள். 21வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் நாம் பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தை ஆழமாக நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு அதிகாரமாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிப்பது நான்காவது பகுதி. அதாவது எவ்வாறு நாம் தூய வாழ்வு வாழலாம் என்ற ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம். அது 6வது அதிகாரத்திலிருந்து தொடங்கி 8வது அதிகாரம் முடிய அது போகிறது. 6வது அதிகாரம் முடித்து விட்டோம், 7வது அதிகாரம் முடித்து விட்டோம். 2 நாட்களுக்கு முன்னதாக நாம் 8வது அதிகாரம் தொடங்கினோம். 8வது அதிகாரம் ரோமர் 8ல் 1லேருந்து 4 முடிய நாம் பார்த்தது கடவுளின் ஆவி, தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துள்ளார். இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கிய பிறகு தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இனி நாம் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ தேவையில்லை. பாவத்தின் சட்டத்தை விட நாம் மேலான ஒரு சட்டத்தை பெற்றிருக்கிறோம். அதுதான் வாழ்வளிக்கும் தூய ஆவியின் சட்டம். இப்பொழுது நாம் திருச்சட்டத்தின் நோக்கத்தை, நெறியை நாம் முழுமையாக நிறைவேற்ற முடியும். தந்தை கடவுளை நாம் முழு உள்ளத்துடனும் முழு ஆற்றலுடன் முழு இதயத்துடன் நாம் அன்பு செய்ய முடியும். தூய ஆவி உள்ள வந்துவிட்டார். அது இயேசு செய்த மாபெரும் செயல் நமக்காக. அது 1லேருந்து 4 முடிய நாம் பார்த்தோம். அது ஆழமாக பார்த்தோம். அடுத்து 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய ஊனியல்பின் செயல்களும் தூய ஆவியின் செயல்களும். நமக்கு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நாம் ஊனியல்பின்படி வாழலாம், அல்லது தூய ஆவியின் இயல்புபடி வாழலாம். ஊனியல்பு என்னையே மையப்படுத்தி எனக்கு பிடித்ததை நாம் செய்வது, அதன்படி வாழ்வது. தூய ஆவியான வாழ்வு கடவுளுக்கு பிடித்த ஒரு வாழ்வு. இப்போ கடவுள் கட்டாயப்படுத்தல, 2 ஆப்ஷன் நமக்கு முன்னாடி வச்சிருக்காரு. நாம் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஊனியல்பின்படி வாழ்ந்தால் என்னென்ன பாதிப்புன்னு அங்கே கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்காரு. நமக்கு கண்டிப்பாக ஒரு மரணம் நடக்கும். நாம் கடவுளுடைய பகைவர்களாக மாறிவிடுவோம். நமக்கு கடவுளை ப்ளீஸ் பண்ண முடியாது. அதாவது கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது. ஏன்? ஊனியல்பின்படி வாழ்கிறவர்கள், தூய ஆவியின்படி வாழ்கிறவருக்கு வாழ்வு உண்டு, அமைதி உண்டு. அவர்களுடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும். அதுதான் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம். நாம் எந்த மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் 9லேருந்து 11 முடிய, 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய நிச்சயமாக உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்ற உறுதிப்படுத்துகிறார் பவுலடிகளார். அது வித்தியாசமாக சொல்கிறார். அதை படிக்கும்போது நமக்கு வேறு மாதிரி புரியும். அதாவது இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் மாதிரி அவர் சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவர் இருக்கிறாருன்னு ஒரு உறுதி சொல்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுடைய பையன் கோயிலுக்கு போயிட்டா, அங்கே மழை வந்துருச்சு, மழையில் மாட்டிக்கிட்டான், கொடை இல்லை. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் கோயில் போகிறாரு. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் கோயில் போகிறேன். ஐயோ, நீங்கள் கோயில் போனீங்கன்னா இந்த கொடையை என் பையன்கிட்ட கொடுத்துறீங்களே. அவர் தான் கோயில் போகிறேங்கிறாரு. அப்போ நீங்கள் கோயில் போனீங்கன்னா இந்த கொடையை அவருக்கு என் பையன்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க. சந்தேகத்தை சொல்ல, அவர் போறாரு. ஆனால் சொல்ற விதம் அது மாதிரி 9வது வசனத்துல கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ள கூடியிருந்தால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய
கடவுளுடைய ஆவி, தூய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கான்னு உறுதிப்படுத்துவதுதான் அந்த வசனங்கள். அது 10வது வசனத்தில் உங்களுடைய ஆவிக்கு அவர் உயிர் தருவார். நம்முடைய ஆவிக்கு அந்த தூய ஆவியானவர் ஆவியை உயிர் தழச் செய்வார். 11வது வசனத்தில் நம்முடைய உடல் இறந்த பிறகு அந்த உடலையும் உயிர் தழச் செய்வார். ஆவியும் உயிர் தழச் செய்கிறாரு, உடலையும் உயிர் தழச் செய்கிறாரு. அதுதான் 10, 11 அங்கே நம்ம நேற்று நிறுத்தினோம். அது வரைக்கும் நாம் பார்த்தோம். இப்போ 12வது வசனத்திற்கு வருவோம். அருமையான பகுதி, பிராக்டிக்கல் லைஃப். தூய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கான்னு உறுதி ஆயிடுச்சு. இப்போ பிராக்டிக்கல் லைஃப். 12வது வசனம், இனி நீங்கள் ஊன இயல்பின்படி வாழ கடமைப்பட்டவர்கள் அல்ல. ஊன இயல்பின்படி வாழ தேவையில்லை, வேண்டியதில்லை. ஊன இயல்பின்படி வாழ கடமைப்பட்டவர்கள் அல்ல. ஏன் ஊன இயல்பின்படி இனிமேல் வாடுறீங்க? ஏன்னா இதை விட மேலானது உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. இதை விட மேலானது ஒன்று கிடைச்சி ஏங்க இந்த மாதிரி மட்டமான வாழ்க்கை வாழ்றீங்க? அது பவுலுடையார் கேட்கிறாரு. இனி நீங்கள் ஊன இயல்பின்படி வாழ கடமைப்பட்டவர்கள் அல்ல. இப்போ நீங்க ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி நீங்க அந்த வீட்டில் குடியிருக்கீங்க. ஆனால் இதே ஒரு 2 பெட்ரூம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க குடியிருக்கிற வீடு 2 பெட்ரூம், ஓகே. இப்போ அதே வாடகைக்கு கொஞ்சம் தள்ளி அருமையான வீடு, 3 பெட்ரூம் வீடு. இதே வாடகை தான், ஆனால் 3 பெட்ரூம் வீடு. இதை விட தண்ணி வசதி நல்லா இருக்காங்க, இதை விட நல்ல தண்ணி கிடைக்கிது, இதை விட நல்ல தண்ணி, 3 பெட்ரூமு, பிள்ளைங்கள்லாம் ஓடி விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடமும் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி. இதே வாடகை தான். அப்போ இதை விடுவீங்களா? அந்த வீட்டை விடுவீங்களா? கண்டிப்பாக இதுலேருந்து காலி பண்ணி அங்கே போயிடுவீங்க. இங்கே இந்த ஓனர் நச்சு நொய் பண்ணுறாரு. யார் வந்திருக்கா, விருந்தாளி யார் வந்திருக்கா, தண்ணி எப்படி சொல்லப்படும், இதெல்லாம் கணக்கு பார்க்குறாரு. அங்கே அந்த வீட்டு ஓனர், 3 பெட்ரூம் வீட்டு ஓனர் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதை விட மேலான ஒன்று அந்த வீடு கிடைக்கும் போது அதே தொகை, அதே வாடகை தான். கண்டிப்பாக நம்ம போவோம். கண்டிப்பாக நான் போவேன், நம்ம கண்டிப்பாக போவோம். ஏன்னா இதை விட மேலான ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ தான் அதுதான் பவுலுடையார் சொல்கிறாரு, இனி நீங்கள் ஊன இயல்பின்படி வாழ கடமைப்பட்டவர்கள் அல்ல. அந்த ஊன இயல்பின்படி வாழ தேவையில்லை, வேண்டியதில்லை. 12வது வசனம் அருமையான வசனம். இப்போ இந்த ஊன இயல்புபடி வாழும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை விட தூய ஆவியானபடி வாழும்போது, அந்த இயல்புபடி வாழும்போது அது மேலான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கிது, மேலான ஒரு அமைதி கிடைக்கிது. இனி நீங்கள் பயந்து செத்து வாழணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஊன இயல்புபடி வாழும்போது நீங்கள் பயந்து வாழணும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு எப்பவுமே இருக்கும். அங்கே அது கிடையாது. எவ்வளோ அருமையான வாழ்வு! அந்த சாய்ஸை விட்டுறாதீங்க. அருமையான சாய்ஸு. இப்போ 13வது வசனத்துக்கு வருவோம். ஊன இயல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள். 13, ஊன இயல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள். எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு. அவர் இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஊன இயல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள் அப்படின்னு லைட்டாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதுக்காக சொல்கிறாரு. ஊன இயல்பின்படி நீங்கள் வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், அடித்து சொல்கிறாரு. இது ஏதோ நம்ம மேலே கோவப்பட்டோ அப்படி சொல்கிறது கிடையாது, ஒரு அக்கறையோடு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் பையன்கிட்ட நீ ஒழுங்காக படிக்கலைன்னா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்னால் அவன் கஷ்டப்படுறதுக்காக சொல்கிறீங்களா? இல்லை, அவன் நல்லா இருக்கிறதுக்காக சொல்கிறீங்க. நீ உன்னோட வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட தான் போகிற. நோ, ஒரு அக்கறையோடு சொல்கிறீங்க. அது மாதிரி பவுலடிகளார், நீங்கள் ஊன இயல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீங்க. ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களும், ஒவ்வொருவரும் சகோதர சகோதரியும் இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் இதை மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். சிறுவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் அனைவரும் யாராக இருந்தாலும் சரி, ஊன இயல்பின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, தங்களுடைய சொந்த இச்சைக்காக வாழ்கிறார்களோ, தங்களுடைய கண்களை எதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பது அவர்கள் அது இச்சைக்கு விட்டு கொடுக்கிறார்களோ, தங்களுடைய நாவினை எதெல்லாம் பேச வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறார்களோ, தங்களுடைய காது எதெல்லாம் கேட்க வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறார்களோ, தங்களுடைய கரங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொந்த இச்சைக்காக விட்டு கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். அப்படின்னா என்ன சாவு? அதாவது இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு திட்டத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அப்போ அந்த திட்டத்தை நிறைவேறாமலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமா?
80 வயசு வாழலாம், 90 வயசு வரைக்கும் வாழலாம். ஆனால் கடவுளுடைய விருப்பத்தை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றாமலே நாம் இந்த உலக வாழ்க்கை முடித்து போகிறோம். அது மிகவும் கொடூரமானது. ஏன்னா 80 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாலும் 90 வயசுக்கு வாழ்ந்தாலும் அந்த வருஷம் எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஏன்னா கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றவில்லை. ஆனால் அப்ப திருப்பி பவுல் என்ன சொல்றாரு? தூய ஆவியின் உதவியால் உங்களுடைய உடல் இச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். தூய ஆவியின் உதவியால் நீங்கள் உங்களுடைய உடல் இச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கட்டாயப்படுத்தல. அப்படின்னா ஏதோ ஒரு முறை பாவ சோதனை வருது, பாவம் செய்யணும்னு தோணுது, உடனே தூய ஆவியாரை கூப்பிட்டு உதவி செய்யுங்க, அப்படி கிடையாது. அனுதின வாழ்வில், தினசரி வாழ்வில், ஒவ்வொரு நாளும் நமக்கு கடவுளுக்கு எதிரான ஒரு விருப்பம் நமக்கு உள்ள வரும்போது, கடவுளுக்கு எதிராக சிந்தனை நமக்குள்ள வரும்போது, ஒவ்வொரு முறையும், ஒரு நாளைக்கு 5 முறை இருக்கலாம், 10 முறை இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் தூய ஆவியோடைய வல்லமையை கேட்டு அந்த சிந்தனையிலிருந்து தப்புவது, அந்த சிந்தனையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுமாறு அடக்கி கொண்டு வருவது தூய ஆவியான வல்லமையால், கடவுளுடைய ஆவியின் வல்லமையால் ஒவ்வொரு நாளும். இது அப்படி அது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு எனக்கு சோதனை வருது அப்போ தூய ஆவியை கூப்பிட, அப்படி கிடையாதுங்க. டெய்லி லைஃப், இது லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும். எல்லாம் இன்னைக்கு எல்லாம் லைஃப் ஸ்டைல் சொல்கிறாங்க. இது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ரொம்ப ஈஸி. அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய உடல் உறுப்புகளை அவர் கீழ்ப்படியுமாறு ஒப்படைக்கணும். இது 6வது அதிகாரத்தில் பார்த்தோம். ரோமேயர் 6வது அதிகாரத்தில் நாம் இது பார்த்தோம். நம்முடைய உடல் உறுப்புகளை ஒப்படைப்பது. அப்படி ஒப்படைக்கும் பொழுது தீய செயல்கள் நாம் செய்யாமல் இருக்க முடியும். தூய ஆவியானவர் உதவி செய்வார். அந்த இறை வார்த்தை கீழ்ப்படியுமாறு நாம் உடல் உறுப்புகளை கடவுளுக்கு அடிமையாக ஒப்படைக்கிறோம். அப்போ நிச்சயமாக நமக்கு கிடைப்பது வாழ்வு. இங்கே வாழ்வுனா என்ன? சாவோட ஆப்போசிட். நாம் கடவுள் என்னை எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ, கடவுள் எந்த திட்டத்தோடு என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை முழுமையாக நான் நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு போக முடியும். அதுதாங்க அருமையான வாழ்வு. இதை விட மேலான வாழ்வு என்னங்க? கடவுளை எங்கள் அப்பா என்ன நோக்கத்தோடு, எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தை என்னை வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை, அந்த விருப்பத்தை முழுமையாக அருமையாக நிறைவேற்றிய பிறகு இந்த உலகத்திட்டு போவது. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த திட்டத்திற்கு எதிராக வருகின்ற செயல்களை அதுதான் உடலின் தீய செயல்கள், கடவுளுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள், அவருடைய விருப்பத்திற்கு எதிரான செயல்கள், கடவுளுடைய தூய ஆவியின் உதவியால் அந்த உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்வீர்கள். அருமையான வசனம் 12ம் 13ம். 13வது வசனம் அருமையானது. பவுலடிகளார் ஆணித்தரமாக நம் மீது அக்கறை கொண்டவராக இதை சொல்லுகிறார். அன்பாளர்கள், வாசித்து தியானியுங்கள், நன்றாக இருக்கும். இந்த செய்தியை கேளுங்க. அடுத்து 14வது வசனம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள், வழி நடத்தப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். கடவுளின் ஆவியால் வழி நடத்தப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். இங்கே சின்ன ஒன்று நீங்கள் கவனிச்சா நல்லா இருக்கும். தமிழ் பைபிளில் 13வது வசனம் தனியாக நிற்குது, 14வது வசனம் தனியாக நிற்குது. 13வது வசனம், ஊனியல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூயாவின் உதவியால் உங்கள் உடல் இச்சைகளை நீங்கள் சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு 13 முடியுது. அப்புறம் 14 கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள் அப்படின்னு தொடங்குது. ஆனால் ஆங்கில பைபிளில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க. ஃபார் அல்லது பிகாஸ் ஃபார் என்று சேர்த்துருக்காங்க. அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கு. அப்போ நம்ம அந்த 13, 14 அந்த வசனத்தை, அந்த ஃபார்ங்கிற வார்த்தை போட்டு நம்ம வாசித்து பார்ப்போமா? ஃபார்னா ஏனெனில். அப்போ 13வது வசனம் நல்லா கவனிங்க, அது கனெக்ஷன் வரும். ஊன் இயல்பும்படி 13, ஊன் இயல்பும்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் உதவியால் உங்கள் உடல் இச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஏனெனில்
கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். அந்த கனெக்ஷன் பார்த்தீங்களா? நம்ம கடவுளுடைய மக்களாக இருப்பதால் நாம் அந்த ஊனியல்பும்படி வாழக்கூடாது. கடவுளின் மக்களாக இருப்பதால் நாம் அந்த உடலின் இச்சைகளை தூயாவின் உதவியால் சாகடிக்க வேண்டும். ஏன் நாம் கடவுளுடைய மக்கள்? ஏனெனில் 14வது வசனம், ஏனெனில் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள், வழி நடத்தப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். அருமையான உற்சாகத்தை தரக்கூடிய வசனம் 14வது வசனம். ஃபாதர், நீங்கள் எல்லா வசனத்தையும் நல்ல வசனம் சொல்கிறீங்க. ஆமாம், எல்லா வசனமும் நல்ல வசனம் தான். கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் முத்துங்க, ஒவ்வொரு முத்து. அது ஒன்றையும் விட்டுறக்கூடாது. உங்கள் மாலையில், உங்கள் நெக்லஸில், உங்கள் செயினில் ஒன்று லைட்டாக ஒரு துண்டு காணா போச்சுன்னா, உடஞ்சுன்னா உடனே எவ்வளோ வருத்தப்படுறீங்க. அதே மாதிரி இது கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அருமையானது, ஒவ்வொன்றும் வாழ்வு தரக்கூடியது. சரி, அடுத்து 15வது வசனம், அருமையான வசனம். அதுவும் அருமையான வசனம்தான். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுள் அச்சத்தை உள்ளாகக்கூடிய மனப்பான்மை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மக்களுக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். இனி நாம் பயந்து வாழ தேவையில்லை. ஏன் பயந்து வாழ தேவையில்லை? நாம் கடவுளுடைய மக்கள். ஆனால் ஊனியல்பின்படி வாழும்பொழுது நாம் பயந்து வாழ வேண்டும், கவலைப்பட்டு வாழ வேண்டும், சோர்ந்து வாழ வேண்டும். இங்கே நாம் பயந்து வாழ தேவையில்லை. ஏன்னா இங்கே வித்தியாசமான ஒரு மனப்பான்மை வந்திருக்கு. என்ன மனப்பான்மை? ஆட்டிடியூடு. என்ன மனப்பான்மை? நான் கடவுளுடைய மக்களுக்குரிய மனப்பான்மை நான் பெற்றுள்ளேன். 15 அருமையான வசனம். 16 என்ன காரணம்? கடவுளுடைய ஆவி நாம் கடவுளுடைய மக்கள் என்று நம்முடைய உள்ளத்தில் எப்பவுமே சான்று பகர்றாராம். நாம் கடவுளுடைய மக்கள் என்று, நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று கடவுளுடைய ஆவி, தூய் ஆவி நமக்குள்ள சான்று பகர்கிறாரு, சாட்சின்னு சொல்றாரு. அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூட இந்த ஆவியே நமக்கு கொடுத்துருக்காரு. அதான் 15 16 சேர்த்த நல்லா இருக்கும். அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. பயத்துக்கு உள்ளாகும் ஆவி அல்ல, அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய ஆவி. அது 16 அதோட சேர்ந்து வருகிறது. ஏன்னா தூய ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள நீ கடவுளுடைய மகன், நீ கடவுளுடைய மகள் அப்படின்னு ஒரு சான்று எப்பவுமே தராரு. இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? என்ன ஃபாதர், இது இந்த தூய ஆவியானவரை வழி நடத்தப்படுற வாழ்வு நம்ம ஒரு அனுபவம் மாற்றிக்கணுங்க. சும்மா வாசிச்சா மட்டும் போதாது. எப்போது வரும்? கடவுளுடைய வார்த்தை தியானிக்கத்தான் அந்த அனுபவம் கிடைக்கும். தூய ஆவியானவர் நமக்குள்ள இப்படி தான் செயல்படுறாரா, அந்த இறை வார்த்தையோடு நாம் சேர்ந்து போகும்போது தான் அந்த அனுபவம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த செய்தி தனியாக நிற்கும். தூய ஆவியானவரை பற்றி சொல்கிறாருப்பா, நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு போயிடும். ஏன் தூய ஆவியானவர் உள்ள செயல்பட நாம் உணர்வது கிடையாது, அது தெரிந்து கொள்வது கிடையாது, அந்த வார்த்தையோட கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா தூய ஆவியானவர் நம்மை எப்படி கனெக்ட் பண்றாரு? அந்த வார்த்தை தான் மீடியம். அந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை முகாந்திரம் தான் தூய ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுறாரு. அப்போதான் அந்த அனுபவம் கிடைக்கும், உள்ள அது கிடைக்கும். இல்லைன்னா இது வெறும் செய்தியா போயிடும். நிறைய பேருக்கு இப்படி தான் செய்தியா போகுது. அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் நமக்குள்ள சான்று பகர்றாரு. 16வது வசனம். நான் ஏதாவது கடவுளுக்கு பிடிக்காது செய்யும்போது தூய ஆவி சொல்றேன், ஜோசப் வேண்டாம்ப்பா, இது உங்க அப்பாவுக்கு பிடிக்காது, நீ அப்பாவோட மகன்ல, இது உனக்கு பிடிக்காது. ஒரு சான்று, அப்பப்போ சான்று வந்துட்டே இருக்கு. இப்படி சான்று கிடைக்கத்தாங்க நம்ம விண்ணகத்தில் உள்ள தந்தையே என்று அழைக்க முடியும். நம்ம சும்மா கோயிலில் போய் விண்ணகத்தில் உள்ள தந்தைன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் அது கிடையாதுங்க. அதனால எந்த பயனும் கிடையாதுங்க. இந்த அனுபவம் நம்ம தினசரி வாழ்க்கையில கிடைக்க இப்போ நான் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள்ங்கிற அந்த உறுதி கிடைத்த பிறகு இப்போ நான் விண்ணகத்துல தந்தையே, அப்பா தந்தையேன்னு அழைக்கும் போது அதுல ஒரு உறுதி இருக்குங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. ஏன்னா நான் அனுபவத்திலேருந்து கூப்பிடுறேன். யாரோ கூப்பிட சொன்னதுனால நான் கூப்பிடுறது கிடையாது, நான் அனுபவத்திலேருந்து கூப்பிடுறேன்.
அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ கடவுளுக்கு எதிரான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தனையில் வரும்போது, கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு வார்த்தை நம்முடைய நாவில் வரும்போது, உடனே ஆவியானவர் சான்று பகர்றாராம். ஐயோ வேண்டாம் ஜோசப், இது வேண்டாம், உனக்கு வேண்டாம், நீ கடவுளுடைய மகன், நீ கடவுளுடைய மகள், இது உனக்கு வேண்டாம், இது உங்க அப்பாவுக்கு பிடிக்காது, அவருடைய உள்ளத்திற்கு இது துயரத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும், இந்த சிந்தனை உனக்கு வேண்டாம், விட்டுரு. அப்ப தூய ஆவியானவர் அதை விடுறதுக்கான வல்லமே தர்றாரு. ஐயோ எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், எனக்கு வேண்டாம். அப்ப சிந்தனை கட் பண்றது டக்குன்னு, இனிமேல் அந்த கற்பனை வேண்டாம், இனிமேல் இந்த வார்த்தை நான் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன், எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அதுதான் 16 வசனம். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் எப்பவுமே இந்த சான்று கொடுத்துட்டே இருக்காரு. அது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு அனுபவம். பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, காரில் போகும்போது, வேலை செய்யும்போது, கோயிலில் உட்காந்துருக்கும் போது, மற்றவங்கள்ட்ட பேசும்போது, வேணாம் அப்படி பேசாதே, அவட்ட அப்படி பேசாதே, அது நல்லதில்லை, நீ கடவுளுடைய மகன், உடனே வாணிங்க மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ நீ கடவுளுடைய மகன் அப்படி பார்க்காத. எவ்வளோ பெரிய நல்ல அனுபவங்க இது, கடவுளுடைய மகளா வாழ்றது, தூய ஆவியா நமக்குள்ள செயல்படுறது. 17வது வசனம் இன்னும் அருமையான வசனம், எல்லாம் அருமையான வசனம்தான். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதால் கடவுளுடைய உரிமை பேருக்கு உரியவர்கள். அவர் நம்முடைய உரிமை சொத்தாக இருக்கிறார். நம்ம அப்பாவுடைய சொத்தெல்லாம் நமக்கு தாங்க, அவரே நமக்கு சொத்தாக இருக்கிறார். பழையற்பாடில் எண்ணிக்கையாகும் அந்த புக் ஆஃப் நம்பர்ஸில் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் 18வது அதிகாரம் 20வது வசனம் ஆரோன்ட்ட கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு பங்காகவும் உரிமை சொத்தாகவும் இருப்பேன். அந்த ஆரோனுடைய வாழ்க்கை கொஞ்சம் பரிதாபமானது. லேவியர் குடும்பத்தை கோத்திரத்தை சார்ந்தவர். இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும், எல்லா கோத்திரத்துக்கும் கடவுள் அந்த கனான் தேசத்தை பிரித்து கொடுப்பாரு. இந்த பாகம் உங்களுக்கு, இந்த பாகம் உங்களுக்கு. ஆனால் லேவியர்களுக்கு, குருக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆரோனுக்கு ஒன்றுமே இல்லை. நீ உனக்கு எந்த இடமும் நான் தரமாட்டேன். ஏன் ஆண்டவரே? நான் தான் உனக்கு உரிமை சொத்து, நான் தான் உன்னுடைய பங்கு. எவ்வளோ அருமையான ஒரு அத்தாட்சி பாருங்க, ப்ரூஃப், அத்தாட்சி, ஒரு என்ன சொல்றது, உறுதி. கடவுளே நமக்கு உரிமை சொத்தாகவும் கடவுளே எனக்கு பங்காகவும் இருக்காராம். நாம் அரச குருக்கள், ஆரோன் குருத்துவ கோத்திரத்தை சேர்ந்தவர் லேவியர், நாமும் அரச குருக்களின் கூட்டத்தினர். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களும் நானும் அரச குருக்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா நாம் கடவுளுடைய மக்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள். அதனால கடவுளே நமக்கு சொத்தாக, உரிமை சொத்தாகவும் கடவுளே நமக்கு பங்காக இருக்கிறார். அப்புறம் ஏங்க இந்த ஊனியல்பு வாழ்க்கைக்கு போகணும்? அப்புறம் ஏங்க இந்த பிச்சைக்காரங்க மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்வு நடத்தணும்? நம்ம ஒரு ராஜா மாதிரி வாழக்கூடாதா? அரச குருக்கள், ராயல் பிரீஸ்டுங்க, நம்ம கடவுளுடைய மக்களுங்க. புலம்பலாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். லாமெண்டேஷன், புக் ஆஃப் லாமெண்டேஷன், புலம்பலாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். கடவுளே என் பங்கு என்று என்னுடைய மனம் சொல்லுகிறது. கடவுளே என்னுடைய பங்கு என்று என்னுடைய மனது சொல்லுகிறது. எனவே நான் கடவுளையே நம்பியிருப்பேன். ஏன்னா கடவுளே பங்கு என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது, என்னுடைய மனது சொல்லுகிறது. அந்த கடவுளே நமக்கு பங்காக இருக்கும்போது, கடவுளே நமக்கு உரிமை சொத்தாக இருக்கும்போது, நமக்கு வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்? இதுதான் இந்த ஒரு உறுதியை தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருகிறார். இனி நீ கவலைப்பட தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை, நீ மகிழ்ச்சியோடு அமைதி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், புயல் காற்றினுடைய வாழ்க்கையில வீசினாலும், உடல் ரீதியான வியாதியா இருக்கலாம், குடும்பத்தில் பண பிரச்சனை, பண கட்டுப்பாடாக எதுவாக இருக்கட்டும், கடவுள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பங்காக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர், ஜெபிங்க. இறைவா, கடவுளே, அப்பா, தந்தையே, உம்முடைய வார்த்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தையில் உள்ள அனைத்து வியப்புக்குரியவற்றை எல்லாம் நாங்கள் காணும்படி, பார்க்கும்படி எங்கள் கண்களை இன்னும் அதிகமாக பிரகாசித்தரலும், உம்முடைய வார்த்தை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி என் காதுகளை திறந்தரலும் என்று ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் அளிப்பாருங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.